கத்தரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வெங்காயம், கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நல்லா அந்த எண்ணெயிலேயே முருங்கைக்காயையும் கத்தரிக்காயையும் ஃப்ரை பண்ணி, அதுக்கப்புறம் வீட்டு மசால், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பெரிய தக்காளி இல்லைன்னா ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்து அதையும் நல்லா நறுக்கி போட்டு வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்புக்கு மட்டும் முதல்ல கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெங்காயம் வீட்டில் ரொம்ப இஷ்டம். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப வெங்காயம் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா தெரியாமல் போயிடும் கண்டுக்குன்ட்டு லேட்டராக கொஞ்சோன்னு வெங்காயத்தை போட்டு கிண்டி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காய் வேக வச்சுட்டு இங்கே வந்து பாசி பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாசி பருப்பை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் to 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்பு சாம்பார் தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். விசிலில் குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து பருப்பில் ஊற்றிட்டு தக்காளி போட்டு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. ஸோ கேரட் பிள்ளைங்களாம் சாப்பிடுவாங்கன்னு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு, பூண்டு, வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ரொம்பவும் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடணுன்றதுனால. நல்லா இது முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். விசில் போட்டால் ரொம்பவும் தண்ணி இருந்தால் வெளியே இதுவே வந்து விசில் போடும்போது தண்ணி வெளியே வரும். உப்பும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு விசில் மூடி வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் வந்து பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். குக்கர் மூடி விசில் வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த அடுப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் பார்த்தாலே தெரியுது கலர் மாதிரி. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு இந்த பொரியலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடக்கூடாது, ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ நான் லைட்டாக வந்து பூண்டோட பொடியும் இஞ்சியோட பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நார்மலாக தாளித்து இது பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாய் பொடி லைட்டாக போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பருப்பு வந்து விசில் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா 2 விசில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தாளித்து ஊற்ற வேண்டியதுதான். இன்னைக்கு தாளிப்புக்கு கீ, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம். நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேப்பில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு கலர் கொடுக்கும். அது இந்த ஃப்ரையில் அதை எண்ணெய் ஊற்றும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்லா இது ஃப்ரை ஆனோன்னு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கர்
வாவ், நல்லா தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மல்லிச்செடி போட்டாச்சு. ஃபினிஷ். சூப்பர் சாம்பார். இங்கே காய் ரெடி, சாம்பார் ரெடி, முட்டை பாயில் பண்ணி திஸ் இஸ் ஃபார் லஞ்ச். இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபினிஷ் ஒர்க்.